இந்த விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கு காவல்துறை. ஐயோ பாவம், இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள், காவல்துறை சகோதரர்கள், உயர் அதிகாரிகள் எல்லாரும் நல்ல மனிதர்கள். ஆனால் அவங்களுக்கு அவங்க யூனிஃபார்ம் ஜாப்னா அவங்களுக்கு தெரியும். யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடியவங்க காவல்துறை, ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி மிலிட்ரி, இவங்க பூரா அந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்லுதாங்களோ அதை கேட்கக்கூடியது தான் அவங்களுடைய பணி. இன்றைக்கி அதே மாதிரி மேலேருந்து உத்தரவு போட்டு சொன்னால், ஐயா பிடிச்சா அங்கே வால்போஸ்ட் ஓட்டுற பிடிச்சா அங்கே ஒரு 9 போஸ்ட் இந்த எஸ்ஐ கிழிச்சிருக்காரு, அங்கே 11 போஸ்ட் இவர் கிழிச்சிருக்காருன்னு சொல்லி இந்த வால்போஸ்ட் கிழிச்ச கதையை நேற்று பூரா மைக்கில் இருக்கக்கூடிய காவல்துறையினர்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். யூனிஃபார்ம் போட்டால் தான் உனக்கு மதிப்பு. இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர் ஒவ்வொருத்தரும் எதுக்கணும்னு நினைச்சா நீ காலியாகி போயிருக்க. அதை யோசனை பண்ணி பார்க்கணும். சும்மா போஸ்ட்டை கிழிக்க, அதை கிழிக்க, இன்னைக்கு பூரா கழிச்சிருக்கு. நீ கிழிச்சுனா அடுத்து ஒட்டக்கூடியதே, நீ அடுத்து ஒட்டுறதே பார்த்தோன்னா நாங்கள் மாவட்ட செயலாளர்களே நேரம் நின்று போஸ்ட்டை ஒட்டுவோம். நீ வா ஆம்பளை கிளி, எங்கள்கிட்ட என்னன்னு கேளு, நீ பார்த்துக்கிடுவோம். ஒரு போஸ்ட் ஓட்டுனா உனக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை, எதுக்கு பேசுறதுக்கு மேலே இருந்து சொல்லுங்க. ஐயா ஒரு போஸ்ட்டை கிழிக்க சொல்றதில்ல, நான் எப்படி படிச்சுட்டு வந்திருக்கேன், ஒரு குரூப் 1 சர்வீஸு, ஒரு ஐபிஎஸ்க்கு படிக்கிறது, ஒரு எஸ்ஏ செலக்ஷனுக்கு வரைக்கும் அவ்வளோ ஓடி வந்திருக்கோம்னு சொல்றதுக்கு வழி இல்லாமல் இப்படி உட்காந்து கிழிச்சுக்கிட்டு அவனு சொல்லுன்னு வெக்கம் கட்டு உட்காந்து. இப்போ உங்களை சொல்லி என்ன செய்ய, நீங்கள் வாங்கி வரோம். அப்படி செந்தூர் பாண்டியன் அன்னைக்கு எங்கள் அப்பா சொன்னார், எப்போ என்ன இப்படி சொல்லிட்டு அவன் நம்ம வீட்டுக்கு வச்சாமலான்னு சொல்லி நான் சொன்னேன். அது போயிட்டு போகிறான்டா, மேலே இருந்து அதிகாரி சொல்லியிருப்பான், அதை செஞ்சுட்டு போயிட்டு போகிறான்னு சொல்லி பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுட்டாப்புல. அவளுடைய அரசியல் வாரிசு தான் அண்ணன். எங்கள் அப்பாவை குரு பகவான் சொல்லுவாப்புல. நான் அவருடைய வாரிசு. நாங்கள் செந்தூர் பாண்டிய மாதிரி இருப்போம்னு நினைக்காத. ஐயா எடப்பாடியார் 1 வருஷத்துல வருவார். எவன்லாம் கிழிச்சியோ அவன்லாம் என்ன பாடுபட போகிறோங்கிறத யோசனை பண்ணிக்கோ. செந்தூர் பாண்டிய மன்னிச்சாருங்கிறதுக்காக நாங்களும் மன்னிச்சுட்டு போவோம்னு நினைக்காத. அதே மாதிரி எடப்பாடியாரும் லேசா விட்டுட்டு போவாருன்னு நினைக்காத. எல்லாத்தையும் வச்சிருப்பாரு கணக்கில், அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே போவோம். முதல் எதுவும் போஸ்ட் நம்ம எதுவும் ஒட்டன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கை நொடிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த சினிமா போஸ்ட் எங்கேயாவது வேலை வாய்ப்பு முகாமில் ஒட்டியிருந்தா கூட அந்த போஸ்ட்டை கிழிக்க பரப்புவாங்க. அவங்க வாட்டில் இன்னைக்கு என்ன போஸ்டே ஒட்டலன்னு சொல்லி. அந்த அளவுக்கு நம்ம காவல்துறை இருந்துச்சுன்னா எங்கனையாவது நீங்க பாருங்க எவ்வளவு கொலைகள் நடக்கு பாருங்க, எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கு பாருங்க. நீங்க 3 வயசு பிள்ளையிலிருந்து 90 வயசு வயோதிகர் முதியோர் பாட்டி வரைக்கும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் முழுக்க போதை. சரளமா எல்லா பகுதியிலையும் நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கக்கூடிய காலத்தில் கஞ்சாங்க வார்த்தையே கேள்விப்பட்டது கிடையாது. அதுக்கு முன்னகுட்டி காலத்துல இருந்து அந்த நேரத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. சீரட்டு, பீடி, இதைத்தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சகலமா எல்லா இடத்துலையும் கஞ்சா எங்கே போய் கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கஞ்சா வியாபாரி போதை பேர் ஜாஃபர் சேட்டா, பேர் என்ன, ஜாஃபர் சாதிக்குன்னு 2000 கோடி ரூபா இந்த போதை மருந்துல இது பண்ணான்னு ஆஸ்திரேலியா போலீஸ் பிடிக்கி. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு கூட்டாளி. அவன் தான் படம் எடுக்காரான். இங்கே வீட்டில் இருந்து ஒருத்தர் படம் தயாரித்து கொடுக்காங்களாம். இப்படி கூட்டாளி வச்சா நாடு எங்கே வளர்ந்து பாருங்க. அந்த போதை வசு தான் கீழே வரைக்கும் உள்ள இந்த தவறுகளுக்கு காரணம். சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு எந்த இடத்துலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. அந்த வேலைகளை எதையுமே பார்க்கறது கிடையாது. பெண்களை பற்றி பேசுறாரு, பஸ்ஸில் ஓசிக்கு போனேங்காரு, ஓட்டு போட்ட வாக்காளர்களை அப்படியே ஓட்டை குத்தி கிழிச்சிட்டு நீ அப்படின்னு சொல்லுதாரு. இதே மாதிரி அந்த அமைச்சர்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்க இப்படி வச்சுட்டாரு ஒரு பேப்பரை, இந்த மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் ஏமா அப்படின்னு அந்த மண்டையில் ஒரு அடி அடிக்காரு. மண்டையில் அடித்தா மறுநாள் மண்டை உட விட்டுரும் அம்மா இருக்கையில் பார்த்தீங்கன்னா. இதில் யாரையாவது கண்டிக்கிறதுக்கு துப்பு இருக்காங்க இந்த முதலமைச்சருக்கு? யாருக்கும் கிடையாது. கண்ணப்பன், அவருக்கான ராஜகண்ணப்பன் அமைச்சர் இருக்காரு. அவர் என்னென்ன பேசாருங்கிறத பூரா நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. என்னென்ன பேசாரு, ஒவ்வொரு சமுதாயத்தை என்ன சொல்லாரு. அவ்வளவு அமைச்சர்களும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி அவ்வளவு அமைச்சர்களுமே இப்படி தான் இருக்காங்க. இதில் யாரையாவது கண்டிக்கிறதுக்கு துப்பு இருக்கா அந்த முதலமைச்சருக்குன்னா எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம், ஒரே கொள்கை, தமிழ்நாடு பூரா போஸ்ட் கிழிக்கணும், எங்கேயும் விட்டுறக்கூடாது.